டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ நீங்க வளர வேண்டிய நேரம் இது. இந்த ஏஐ டூல்ஸை சரியா பயன்படுத்தினா நீங்களும் ஒரு டாப் கிரியேட்டர் ஆகலாம். கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எடிட்டிங் பண்ண மணிக்கணக்கில் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து டயர்ட் ஆயிட்டீங்களா? அதுதான் 2026 லேட்டஸ்ட் மேஜிக் ஃப்ளோ ஏஐ. ஃப்ளோ ஏஐ பத்தி முழு வழிகாட்டி வீடியோ இது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் புரியும். கமெண்ட் பண்ணுங்க. கூகுளோட புத்தம் புது ஏஐ வீடியோ டூல் veo3.1 இது உண்மையிலே மார்க்கெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? வாங்க, ஒருத்தர் இத நேர்ல டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. அத வச்சு இதுல என்ன இருக்குன்னு நாமளும் ஒரு டெஸ்ட் டிரைவ் போய் பார்க்கலாம். ஏற்கனவே ஏஐல வீடியோ பண்றதுக்கு எத்தனையோ டூல்ஸ் இருக்கு. அப்போ இதுல என்ன ஸ்பெஷல்? கூகுளோட இந்த புது டூல் எப்படி மத்ததை விட ஆளாது? வாங்க இந்த கேள்விக்கு பதில தேடலாம். முதல்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ற அந்த பிளாட்ஃபார்ம் பேரு கூகுள் ஃப்ளோ. ஆனா அதுக்குள்ள இருந்து வீடியோ உருவாக்குற அந்த பவர்ஃபுல் ஏஐ மாடல் இருக்கு இல்லையா, அதோட பேர் தான் veo3.1. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல கூகுளோட ஏஐ ஸ்டுடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் வீடியோ உருவாக்க 3 வழிகள் என்னென்னு பார்க்கலாம். அடுத்து சீன் பில்டர் வச்சு எப்படி எடிட் பண்றது, அப்புறம் சில ப்ரோ டிப்ஸ் மற்றும் சில பிரச்சனைகள். கடைசியா நம்மளோட ஃபைனல் வேர்டிட் என்னன்னு பார்க்கலாம். சரி, பகுதிக்குள்ள போலாம். கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. முதல்ல இந்த டூலை எப்படி அக்சஸ் பண்றது, இதோட அக்கவுண்ட் சிஸ்டம்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுல 2 விதமான அக்கவுண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ஃப்ரீ அக்கவுண்ட், இதுல மாசத்துக்கு 100 கிரெடிட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோஸ் பண்ண முடியும். இன்னொன்னு ப்ரோ அக்கவுண்ட், இதுல மாசத்துக்கு 1000 கிரெடிட்ஸ், அதாவது சுமார் 50 வீடியோஸ் வரைக்கும் உருவாக்கலாம். சோ இந்த கிரெடிட் சிஸ்டம் தான் நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணுது. அடுத்ததா இந்த veo3.1ல வீடியோ உருவாக்க 3 முக்கியமான வழிகள் இருக்கு. வாங்க அது ஒவ்வொன்னையும் ஒரு தனி டெஸ்டா நினைச்சு செஞ்சு பார்க்கலாம். அந்த 3 வழிகள் என்னென்னா, 1 டெக்ஸ்ட் டு வீடியோ, அதாவது வெறும் எழுத்த கொடுத்து வீடியோ பண்றது. 2வது ஃப்ரேம்ஸ் டு வீடியோ, 1-2 படங்களை கொடுத்து வீடியோ உருவாக்குறது. 3வது இன்கிரீடியன்ஸ் டு வீடியோ, இதுல 3 படங்கள் வரைக்கும் கொடுத்து ஒரு புது வீடியோவை உருவாக்கலாம். முதல்ல டெக்ஸ்ட் டு வீடியோ. இதை டெஸ்ட் பண்ணவர் என்ன சொல்றாருன்னா, நான் பொதுவா இதை யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா மனசுல நினைக்கிறத அப்படியே வார்த்தையில கொண்டு வந்து அதே மாதிரி ஒரு அவுட்புட் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. இதுல கண்ட்ரோல் ரொம்ப கம்மியா இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாம். ஆனா இதுலயும் ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க ஒரு வழி இருக்கு. நீங்க கொடுக்கற டெக்ஸ்ட் ரொம்ப டீட்டெயிலா விளக்கமா இருந்து அதோட ஒரு க்ளோஸ் அப் ஷாட் கேட்டீங்கன்னா வீடியோவோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குன்னு அந்த யூசர் கண்டுபிடிச்சிருக்காரு. டெக்ஸ்ட் டு வீடியோவோட ஒப்பிடும்போது இந்த ஃப்ரேம்ஸ் டு வீடியோ முறை தான் அந்த யூசருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏன் தெரியுமா? சிம்பிள், இதுல கண்ட்ரோல் ஜாஸ்தி. ஸ்டார்டிங் இமேஜோ இல்ல எண்டிங் இமேஜோ நம்ம கையில இருக்கிறதால நாம எதிர்பார்க்கிற மாதிரி வீடியோ வருது. சரி, இப்ப 3த்தையும் ஒரே இடத்துல பாத்திரலாம். டெக்ஸ்ட் டு வீடியோ கொஞ்சம் அன்பிரடிக்டபிள், கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஃப்ரேம்ஸ் டு வீடியோ தான் யூசரோட ஃபேவரட், ஏன்னா கண்ட்ரோல் சூப்பரா இருக்கு. 3வதா இருக்கிற இன்கிரீடியன்ஸ் மோடு பல படங்களை ஒன்னா மிக்ஸ் பண்ணி புதுசா கிரியேட்டிவா ஏதாவது பண்ணணும்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போலாம். எடிட்டிங். இந்த பிளாட்ஃபார்ம்ல சீன் பில்டர்னு ஒரு டூல் இருக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல், ஆனா சில சமயம் கொஞ்சம் விசித்திரமாவும் வேலை செய்யுது. இந்த சீன் பில்டர்ல 2 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு எக்ஸ்டெண்ட். இது என்ன பண்ணும்னா, ஒரு வீடியோ எங்க முடியுதோ அங்க இருந்து அதே காட்சியை கண்டினியூ பண்ணும். ஆனா ஜம்ப் டு அப்படி இல்ல. அது ஒரு வீடியோவோட கடைசி ஃப்ரேமை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து சுத்தமா ஒரு புது காட்சியை உருவாக்க ஆரம்பிக்கும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த ஜம்ப் டு ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் அது காஸ்ட்லியான குவாலிட்டி மாடல்ல மட்டும்தான் வேலை செய்யுது. அதாவது நிறைய கிரெடிட் செலவு பண்ணாதான் இது கிடைக்கும். இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். சரி, இப்போ அந்த யூசர் தன்னோட டெஸ்டிங்ல கத்துக்கிட்ட முக்கியமான சில டிப்ஸ், அப்புறம் ஒரு மாட்டிக்கிட்ட சில பிரச்சனைகளை பத்தி பார்க்கலாம். நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த நம்பரை பாருங்க, 5x. எதுக்குன்னு கேக்குறீங்களா? சாதாரண ஃபாஸ்ட் மாடலை விட குவாலிட்டி மாடல் 5 மடங்கு அதிக கிரெடிட்ஸை காலி பண்ணுது. ஆமாங்க, 5 மடங்கு. அவ்வளோ கிரெடிட் செலவு பண்ணியும் வீடியோ குவாலிட்டியில எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லைன்னு அந்த யூசர் சொல்றாரு. அதனால இப்போதைக்கு அந்த குவாலிட்டி மாடலை யூஸ் பண்றது நம்ம கிரெடிட்ஸை வேஸ்ட் பண்ற மாதிரி தான்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. சரி, அப்போ என்னெல்லாம் பண்ணலாம்? முதல்ல நல்ல கண்ட்ரோல் வேணும்னா ஃப்ரேம்ஸ் டு வீடியோ யூஸ் பண்ணுங்க. 2வது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சீன்ஸ் வேணும்னா நல்லா நீளமா விளக்கமா ப்ராம்ப்ட் எழுதுங்க. 3வது வீடியோவை அப்கேல் பண்ண, அதாவது சைஸ் பெருசாக்க டோபாஸ் மாதிரி வேறொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது நல்லது.
கடைசியா ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு தடவை வீடியோ ஜெனரேட் பண்றதுக்கு முன்னாடியும் செட்டிங்ஸை ஒரு தடவை செக் பண்ணுங்க. தேவையில்லாம கிரெடிட்ஸ் வேஸ்ட் ஆகாது. இப்போ என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல இருக்கிற அப்கேலியரை நம்பாதீங்க. சில சமயம் அது வீடியோவை கெடுத்துரும். துப்பாக்கி மாதிரி சில பொருட்கள் வீடியோல போக போக உருமாறிடுது. சவுண்டும் வீடியோவும் சில சமயம் சிங்க் ஆகல. கடைசியா நீங்க ஒரு இன் ஃப்ரேம் கொடுத்தாலும் அதையும் தாண்டி வீடியோ கொஞ்ச நேரம் ஓடுது. அதுக்கு ஆச்சரியப்படாதீங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சு இதோட நல்லது கெட்டதை அலசி ஒரு முடிவுக்கு வரலாம். சுருக்கமா சொல்லணும்னா veo3.1ஓட பலம் என்னன்னா அதோட வேகம், எடிட் பண்றதுக்கான அந்த சீன் பில்டர், அப்புறம் ஃப்ரேம்ஸ் டு வீடியோ மோட் கொடுக்கற கண்ட்ரோல். பலவீனங்கள்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்ல ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல, இன்னும் பீட்டால இருக்கிறதால நிறைய பக்ஸ் இருக்கு, குவாலிட்டி மாடல் ரொம்ப காஸ்ட்லி ஆனா யூஸ் இல்ல, அப்புறம் அதோட அப்கேலிங் டூல் ரொம்ப சுமார் தான். அப்போ கடைசி கேள்வி இதுதான், இந்த கூகுள் veo3.1 வீடியோ உலகத்தோட எதிர்காலமா இல்ல இன்னும் பல மைல்கள் போக வேண்டிய ஒரு பவர்ஃபுல் பீட்டாவா? இப்போதைக்கு பார்க்கும்போது இது ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கான ஆரம்ப மாதிரி தெரியுது. ஆனா இன்னும் முழுமையடைய நிறைய வேலை பாக்கி இருக்கு.